இந்த பிரபஞ்சத்துல எத்தனையோ அதிசயங்கள் இன்னும் மறைஞ்சுதான் இருக்குது. ரகசியங்களை அறிவதில் மனிதனுக்கு ஆர்வம் அதிகமாக பல்வேறு ஆராய்ச்சிகள் அதிகமாகிக் கொண்டே இருக்குது. பல ரகசியங்களின் உண்மைகளை அறிந்து கொள்றதுக்கு இந்த ஆராய்ச்சிகள் உதவுது. இந்த ரகசியத்தின் தேடல் தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது. இவ்வாறு மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்றுதான் ஆரா. ஆரா என்றால் என்ன? அதை நம்மனால் உணர முடியுமா? இந்த கேள்விகளுக்கான விடையாத்தான் இந்த வீடியோ இருக்க போது. வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அனைத்து ஜீவராசிகளிடம் உள்ள ஒன்றுதான் இந்த ஆரா. இதில் மனிதர்களிடம் ஆராவை பற்றித்தான் நாங்க இதுல பார்க்க போறோம். இது நம்மளோட உடலை சுற்றி ஒரு ஒளிக்கவசம் போன்று தோன்றும் மனிதன் ஆற்றல இருந்து வெளிப்படும் ஒன்றுதான் இந்த ஆரா. இதனை நாம் கண்களால் பார்க்கவும் முடியும், உணரவும் முடியும். விஞ்ஞானத்துல இது நேர்த்திசை எதிர்த்திசை இரண்டையும் கொண்டுள்ளதாக கூறப்படுது. ஞான மார்க்கத்தில் உள்ளவர்கள் அஷ்ட சக்கரத்தின் வெளிப்பாடு என்றும் சூட்சம சக்தியின் வெளிப்பாடு என்றும் கூறுகின்றார்கள். இந்த சக்தியானது நம் உடம்புக்கு உள்ளேயும் வெளியேயும் ஊடுருவி செல்லும் தன்மையை கொண்டது. நம் மூளையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை வச்சுத்தான் நம்மை சுற்றியுள்ள ஆராவின் தன்மையும் மாறிவிடுமாம். நம்முடைய உடம்பு முழுவதும் நம் உள்ளுறுப்புகளின் துணை கொண்டு இந்த ஆரா சக்தி செயல்படுவதாக ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த ஆரா சக்திக்கு பல பெயர்களை வச்சு சொல்லினோம். மின்காந்த சக்தி, மின்சார சக்தி என்று சித்தர்களும் ஞானிகளும் குறிப்பிடுகிறார்கள். பொதுவாக சித்தர்களால் ஆரா சக்தியை உணரவும் முடியும், காணவும் முடியும். இதற்கு அவர்களது தவ வலிமையை காரணம் என்று சொல்றாங்க. சித்தர்களின் ஆரா சக்தியானது பல ஆயிரம் தூரம் பயணிக்கக்கூடிய சக்தியாக இருக்குது. இதனால் தான் சித்தர்கள் முன்கூட்டிய பல விடயங்களை அறிந்து கொள்ளும் சக்தியை பெற்றுள்ளார்கள். சித்தர்கள் ஜீவசமாதி அடைய ஆரா சக்தி மிகவும் உதவியாக இருந்தது. அவர்கள் ஜீவசமாதி அடைந்த பின்பும் அவர்களது நல்ல ஆரா சக்தி இன்னும் வெளிவந்து கொண்டுதான் இருக்குது. ஞான மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கு இது தெரியும். என்னப்பா சொல்ற, சித்தர்களுக்கு மட்டும்தான் தெரியுமா, நம்மளாலாம் பார்க்க முடியாதுன்னு கேட்டா நம்மளையும் பார்க்க முடியும்னு தான் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இந்த ஆரா சக்தி நம்மட உடலை சுற்றி ஒரு முட்டை வடிவம் போல தோட்டத்தை அளிக்கும். இது சாதாரண மனிதர்களுக்கு 2 அல்லது 3 மீட்டர் வரை உருவாகும். இந்த ஆரா சக்தி பல நிறங்களை கொண்டிருக்குமாம். நம்மட குணத்தை வச்சு இந்த ஆரா சக்தியின் நிறம் மாறுபடும். பொதுவாக ஆரா சக்தி நிறமானது சிவப்பு, பச்சை, மஞ்சள், ஊதா, கருப்பு மற்றும் வெள்ளையாக இருக்கும். சில பயிற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் நம்மாலேயும் அந்த ஆரா ஒளியை காண முடியும், உணரவும் முடியும். பயிற்சிகள் இல்லாமல் பார்ப்பதற்கு சில பொருட்களும் உண்டு. ஆரா ஸ்கேனர் என்ற ஒரு கருவியின் மூலம் நம்மட உடல்ல ஆரா சக்தி எந்த அளவுக்கு உள்ளது, அதன் அடர்த்தி, அதாவது எவ்வளவு மீட்டர் காண போகுது என்றெல்லாம் நாம காண முடியும். இதை 2 கைகளிலும் பிடித்து கொண்டு நம் மனதை ஆரா சக்தியில் ஈடுபடுத்துறதன் மூலம் எந்த அளவுக்கு இது விரிவடைகின்றதோ அந்த அளவுக்கு நம்மட உடம்புல ஆரா சக்தி உள்ளது என்பதை அறிந்து கொள்ள முடியும். மனிதன் உடம்புல ஆரா சக்தி அவனது கண்கள், உள்ளங்கை மற்றும் உள்ளங்கால்களில் இருந்து வெளியாகுது என்று ஆராய்ச்சியை மேற்கொண்டதிலிருந்து தெளிவாகுது. இதனால நம்மால எங்களுக்கு ஏற்படுகின்ற நோய்களை குணமாக்க கூட முடியுமா? இந்த ஆரா சக்தி குறையும் போது பலவிதமான நோய்கள் உண்டாகும். பயிற்சியின் மூலம் சக்தியை நாம் அதிகப்படுத்துவதன் மூலம் கேன்சர் போன்ற நோய்கள் கூட குணப்படுத்தப்படும் என்று ஆராய்ச்சியில கூறப்படுது. இந்த உலகத்தில் உள்ள எந்த சக்தியாக இருந்தாலும் சரி, அதனை அனைத்து ஜீவராசிகளின் நன்மைக்காக மட்டும் பயன்படுத்துவது நல்லது. நமக்கு தெரிந்த சக்திகளை தவறான செயல்களில் ஈடுபடுத்துறது பெரும் அழிவையே ஏற்படுத்தும். இதுக்கு உதாரணமா 2.0 படத்துல அந்த ஆரா சக்தி என்றா என்னன்னு சொல்லி இருக்குது. அதுல நெகட்டிவ், பாசிட்டிவ் ரெண்டுமே சொல்லப்பட்டிருக்கும். அதுல எவ்வளவு தூரம் அதை தீய வழியில பயன்படுத்துறோமோ அவ்வளவு தூரம் பல அழிவுகளை ஏற்படுத்தும் என்று சொல்லி இருக்குது. அது கற்பனை இல்லை, அது உண்மையான ஒன்றுதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்க என்று நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறொரு வீடியோட வேறொரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் MK திருச்செல்வம் கௌதம்.